தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இலவச அமரர் ஊதி திட்டம் மூலம் கடந்த 13 ஆண்டுகளில் சுமார் 14 லட்சம் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுத்தப்படும் அமரர் ஊர்தி சேவை திட்டம் குறித்த ஒரு தொகுப்பை காணலாம். தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பவர்களின் உடல்களை கட்டணமின்றி வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் கடந்த 2011ஆம் ஆண்டு இலவச அமரர் ஊர்தி திட்டம் தொடங்கப்பட்டது. 155377 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டால் இந்த ஊர்திகள் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் செயல்பாட்டில் உள்ள 194 வாகனங்கள் மூலம் கடந்த 13 ஆண்டுகளில் 13,98,556 உடல்களை மருத்துவமனைகளிலிருந்து இறுதிச் சடங்கிற்காக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2011 இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது சார். இப்போ இது வரைக்கும் ஒரு 13 லட்சம் கேசஸ் நம்ம எடுத்திருக்க உடல்கள் நம்ம ஏற்றிருக்கோம். அவங்க உறவினர்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு இறக்க சொன்னாலும் அவங்க வீட்டிலே எடுத்து போய் நாங்கள் இலவசமாக இறக்கி விட்றோம். அது இல்லாமல் பரியல் கிரண்டுக்கு அவங்க கேட்குறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கணும். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் அதிகமான கேசஸ் நாங்கள் நிறைய எடுத்துருக்கணும். ஏன்னா அப்போல்லாம் உறவினர்கள் யாருமே வர மாட்டோம். அப்போ எங்களோட டிரைவர்ஸ் தான் முன்னோடி அவங்க எல்லா கேசஸையும் எடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் செயல்பாட்டில் உள்ள இலவச அமரர் ஊர்தி திட்டம் மூலம் அண்டை மாநிலங்களிலும் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு உடல்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் ஒரு மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்திற்கு உடல்களை எடுத்துச் செல்ல 30,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் இந்த திட்டத்தில் முழுக்க இலவசமாக சேவை வழங்கப்படுகிறது. கோவிட் டைம்லாம் அதிகமாக அப்பா இருந்திருப்பாரு, மனைவி அவங்க மகன் இருப்பாங்க, அவங்க கூட கிட்ட வரல. அந்த மாதிரி டயத்தெல்லாம் ஏற்றிட்டு போக தான் செஞ்சோம். ஏற்றிட்டு போய் நாங்கள் தான் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணோம். அதிகமாக வெளியே ஆஸ்பத்திரியிலேருந்து மயானம் வரைக்கும் பல பிரச்சனை இருக்குது. அத்தனை பிரச்சனையை சந்தித்து தான் இன்றைக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். 12 வருஷமாக இருக்கேன் இந்த வேலையில். கோரிக்கைன்னா இதை கொஞ்சம் நிரந்தரமாக்கலாம். கொரோனா போன்ற பேரிடர் காலத்தில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அமரர் ஊர்தி ஓட்டுநர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றினர். இலவச அமரர் ஊர்தி திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுநர்களாக சுமார் 600 பேர் பணியாற்றி வருகின்றனர். தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட தங்களை அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் செய்தியாளர் குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.